இந்தியா முழுவதும் மக்களவை தேர்தல் பல்வேறு கட்டங்களா நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சார்பா தொடர்ந்து அறிவிச்சுட்டே வராங்க. குறிப்பா இளைஞர் சமுதாயம் வாக்களிக்க முன் வரதில்லை. அவங்க வாக்கு செலுத்துறத ஒரு பெரிய வேலையா நினைக்கிறாங்க. அது இல்லாம ஒருவர் வாக்கு செலுத்தி என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு தங்களோட வாக்களிக்கும் அந்த ஜனநாயக உரிமையை தட்டி கழிக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு ஹாட் டாபிக்கா இருக்கு. இதுக்கு நடுவுல தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்த தேர்தலில் சென்னையில 92 வயது நிரம்பிய ரங்கமணி அம்மாள் அப்படின்ற ஒருத்தங்க தன்னோட வாக்கை அதுவும் வாக்குச்சாவடியிலே செலுத்தியிருந்தாங்க. அவங்களுக்கு தபால் ஓட்டு பதிவு செய்யக்கூடிய உரிமை இருந்தாலும் நான் வாக்குச்சாவடிக்கு சென்றுதான் என்னோட ஜனநாயக கடமையை ஆற்றுவேன் அப்படின்னு ரொம்ப பெருமிதத்தோட அவங்க வாக்கை செலுத்தியிருந்தாங்க. இவங்களை பத்தின அந்த தகவல்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்லையும் வெப்சைட்லயும் ஒரு ஆர்டிகலாவே வெளியிட்டு இருந்தாங்க. 92 வயதுல வாக்கு செலுத்துறது பல்வேறு இடங்கள்ல நடந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இவங்க அதுல ஒரு ஸ்பெஷல். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 1952ல 21வது வயதுல தன்னோட முதல் வாக்கை செலுத்தினாங்க. அன்றிலிருந்து இப்ப 2024 வரைக்கும் ஒரு தேர்தல்ல கூட ஒரு முறை கூட தவறாம வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு இந்த பாராட்டுகள் குவியுது. அவங்கள இப்ப நம்ம நேர்காணல் செய்ய போறோம். இதுல தேர்தல் சம்பந்தமான பழைய கால நடைமுறைகள், அது இல்லாம இவங்க சந்திச்ச தேர்தல்கள் அப்படின்னு பல்வேறு தகவல்களை நம்ம பார்க்க போறோம். அவங்க பேர் ரங்கமணி அம்மாள் நம்மளோட தான் இருக்காங்க. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க எந்த ஊரு, முதல்ல வாக்கு செலுத்தினீங்கல்ல, அத பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஏற்காட்டூர்ல கல்யாணம் ஆன இது கிராமம். திருவாரூர் மாவட்டம் ஏற்காட்டூர். ஆமா. முன்ன தஞ்சை மாவட்டமா இருந்தது. அப்போ தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். ஆமா, தஞ்சை மாவட்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இங்க மாற்றி திருவாரூர் மாவட்டம் ஆயிடுச்சு. இப்போ அந்த அப்போ இருந்த போட்டுக்குன்னு அப்போ எங்களுக்கு சாப்பிட்றது தான். எங்கள் வீட்டிலேருந்து 10 அடி 15 அடி போனால் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் நான் முதல்ல ஓட்டு போட்டேன். அங்கேனாக்கா நான் 3 ஊர் ஜனங்கள் அவங்க அப்போ அந்த காலத்தில் போட்டாங்க. இப்போ தனித்தனியாக அந்தந்த ஊருக்கு வச்சுருக்காங்க. தனி வச்சுருக்காங்க. அப்போ இருக்கிற போது கமராபுரம்னு ஒரு ஊர், ஏற்காட்டூர், பருத்தி ஊர்னு சொல்லிட்டு அந்த 3 ஊர் ஜனங்களும் இங்கே தான் போடுவாங்க. அதை தவிர்த்து அந்த வாக்கு சாவடிக்கு இதுவாக இருக்கிறவங்க அவங்க பிராமினா சில பேர் இருப்பாங்க. சாப்பாடுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவங்க எங்கள்கிட்ட சொல்லி முன்னாடியே பார்த்து சொல்லுவாங்க. சாப்பாடும் நாங்கள் அவங்களுக்கு போட்டிருக்கோம். எங்கள்கிட்ட சமைச்சு சாப்பாடும் நாங்கள் போட்டிருக்கோம். ஜனங்கள் ஒரு திருவிழா மாதிரி தான் அது அந்த காலத்தில் போயின்ற நடவுக்கே அவ்வளோ அழகாக போகுங்க ஜனங்கள் கிராமங்களில். அதுக்குள்ள எல்லாரும் ஒரு இதுவாக போயிட்டு ஒரு அடிக்கடி இல்லாமல் நல்லபடியாக தான் அந்த இது இருந்தது. அங்கே ஒரு சரியாக ஞாபகம் 10 வருஷம் 12 வருஷமாக போட்டிருப்பேன் நான். உங்கள் ஊர் எப்படி இருக்கும்? ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் ஊர் கிராமம் அதான் பின்னாடி பெருமாள் கோவில் ஊர் உண்டு. சீனிவாச பெருமாள் சொல்லிட்டு மாரியம்மன் கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில் இருக்குது. எல்லாம் மெயின் ரோட்டிலே இருக்கும். போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் தோணும். கமலாபுரத்துலேருந்து திருவாரூர் கண்கொடுத்த முடியும். இவங்க ஒரு கடை கொரடாச்சேரிக்கு இப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பஸ்ஸு போயின்னு இருக்கு. இப்போ எங்கள் வீட்டு வாசல் பஸ்ஸு இப்போ பஸ்ஸு கொடுத்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆமாம். அதனால அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். அதுவும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்போ நடக்கிற தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில், பேப்பரில், அது இல்லாமல் சமூக வலைதளங்களில் விளம்பரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தேர்தல் எப்படி நடக்கும்? அப்போ பிரச்சாரங்கள்லாம் எப்படி? இப்போ விடாத வச்சுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு எல்லாரும் ரோட்டில் நிறையா ஜனங்களே எல்லா ஜனங்களும் பாகுபாடு எதுவும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் போய் இன்னாருக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு பாங்க. முன்னாடி கொஞ்சம் நாளில் தான்
இதுவாக இருந்துருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை தான் வச்சுருப்பாங்க. சரி, எல்லாரும் கிராமத்தில் வந்து ஒரு இதுவாக நடக்கிறதுங்கிற போது உற்சாகம் தான் போடுவாங்க. ஒருத்தருக்கும் வருஷம் நமக்கு ஏன் போடுறோம்னா அந்த கருத்து சரி நமக்கு ஏதோ ஒரு இது கிடச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் போயிட்டு வருவாங்க. நம்ம எங்கள் வீட்டு வாசலில் இருந்தாலே பார்த்துட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி தான் பூத்து வச்சுருப்பாங்க. சீட்டெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. அப்போ வந்து இந்த பட்டன் கிடையாது வாக்கு செலுத்துறதுக்கு, ஒரு பொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. சரி, அதுதான் அதில் வந்து அவங்க போகிறச்சு அவங்கவுங்க சொல்லி மாதிரி சீட்டு எதோ கொடுப்பாங்க. அதில் போட்டுட்டு வந்துடும். அவங்கவுங்களுக்கு எதோ சீட்டு முன்னாடியே நினச்சிட்டு போவாங்க. அதை குத்திட்டு வந்துடுவாங்க. சீட்டை போய் குத்திட்டு அதில் போட்டுருவீங்க. ஆமாம், அதான் வாக்கு சீட்டு முறை. ஆமாம். அதனால அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி போவாங்க. அங்கே போய் நாங்கள் குத்திட்டு வந்துடுவோம். முதல் முறையா நீங்க 21 வயதுல வந்து போய் வாக்கு செலுத்துறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு உணர்வு? அது அந்த உணவு இப்போ சொல்ல முடியாது. அப்போ நம்ம புதுசாக நம்ம போடுறோன்னு இருக்கோம். சிறு வயசு அதை ஞாபகம் நம்ம ஏதோ ஓட்டு போடுறோம் ஞாபகம் வந்து அவ்வளோக்கு வந்து இருக்காது. சரி, எல்லாருக்கும் ஓட்டு போடுறான்னா நாங்களும் ஓட்டுக்கிறேன். எங்கள் அப்பா வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அங்கே எங்கள் ஒரு அண்ணா போஸ்டே இருந்திருந்தாங்க. ஆமாம், அவன் மாற்றவே மாட்டாங்க. ஒரே வருஷம்தான் இன்னும் 4 பேர் வந்தபோது ஒரு இதுவாக இருந்தது. அதனால் அங்கே எல்லாம் ஒரு இதுவாக இருக்கும். அதனால் எல்லோரும் போட்டு எல்லாத்துலேயுமே நல்லது கெடுத்துருந்தாலும் அவங்கள கூட்டு கொடியேற்றுறது எழுதுறது பள்ளிக்கூடத்தில் இதுவாக இருக்கும். அவங்க அப்பா அங்கே எல்லாம் எல்லாத்துக்கும் இதுவாக இருப்பாங்க. அவங்க 10 வருஷத்துக்கு மேலேயே இருந்துருந்தாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அழைச்சிட்டு போவாங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, உடம்பு சரியாதவங்க, அங்கே எங்கே போகிறோம் எங்கேயாவது போகிறவங்க எல்லாத்துக்குமே இவங்களை அழைச்சின்னு போவாங்க. இவங்களும் ஆர்வமாக செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்கிறதுக்கு நல்ல இதுவாக இருப்பாங்க. 1952 நீங்கள் முதல் தடவை வந்து வாக்கு செலுத்துனீங்க. இப்போ 2024 நீங்கள் வாக்கு செலுத்திருக்கீங்க. இதுக்கு நடுவில் ஒரு தடவை கூட நீங்கள் வாக்கு செலுத்த தவறவே இல்லையே, அது எப்படி? அது இல்லை, அங்கே இருக்கிற வழியே உள்ளூர்லேயே இருக்கிறவனே அதுக்கு தவறதுக்கு நமக்கு வழியில் ஏற்றாப்பில் தான் நமக்கு போய் வாக்கு செலுத்திட்டீங்க. சார் தான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் 10-12 வருஷத்துக்கு மேலே வரலாம் மாறி வந்து இருந்துட்ட போது பெருங்கடுத்தூரில் வந்து அங்கே அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் பெருங்கடுத்து எங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியாதவங்க அங்கே வந்து இருந்தேன். அந்த ஊர்லேயே கொஞ்சம் நாள் போட்டிருக்கேன். ஓகே, மாற்றிட்டீங்களாங்க? ஆமாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆமாம், ஏன்னா அந்த ஊரில் நாங்கள் இல்லைன்னா ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே அவங்க இது பண்ணியிருக்காங்க. கிராமத்தில் இல்லைன்னு இது பண்ணாங்க. நாங்கள் இங்கே வந்து இது பண்ணிட்டு இங்கே பெருங்கடுத்தூரில் வந்து இருந்து அங்கே போட்டு இருந்தோம். அங்கே போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நட எங்கள் இந்த பையனுக்கு திருத்தணிக்கு தான் வேலை அவங்களுக்கு. அங்கே போயிட்டா அங்கேருந்து வந்து எங்கள் பெருங்கடுத்தூரில் போட்டிருக்கேன். உங்கள் மகனுக்கு வந்து வேலை வந்து திருத்தணிக்கு போனதால அங்கே போயிட்டு. ஆமாம், ஆனால் வாக்கு செலுத்த பெருங்கடுத்தூருக்கு வந்து வாக்கு போடுறதுக்காக பெருங்கடுத்தூருக்கும் வந்து போட்டிருக்கேன். எதனால உங்களுக்கு இவ்வளோ நம்ம எங்க இருந்தாலும் போய் நம்மளோட வாக்கை செலுத்தின்ற எண்ணம்? அப்போ அந்த காலத்தில் வாக்கு ஏதோ போடணும்னு தோணும். நம்ம வாக்கு இருக்கே போடணும்னு சொல்லிட்டு போய் ஏதோ போட்டு வந்து வச்சுருக்கோம். அங்கேயும் போட்டுருக்கேன். இதுதான் இந்த 3 தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. வேறு நான் அங்கேயும் ஞாபகத்துக்கு போகிறேன். ஏன்னா அந்த 3 இடத்துல தான் நாங்கள் இந்த இவங்க அங்கே இருக்கனாலும் அங்கேருந்து வந்து ட்ரெயினில் வந்து நானே போட்டுருவேன். உங்களை பற்றி அந்த ஆர்டிக்கலில் நான் படித்தேன். உங்கள் கணவர் வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஒரு முறை தோற்றுட்டாரு. அந்த முறை நீங்கள் வந்து உங்கள் மகளை அழைச்சிட்டு போகல அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஞாபகத்தை பற்றி சொல்லுங்கள். அதுதான் அவங்க குழந்தைங்கன்னு வாண்டாமே ஒரு இந்த மனசில் எடுத்துருக்கோம். அதனால் 2 குழந்தைகளை அவங்க விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். போயிட்டு வந்து ஒரு ஓட்டு ஒர்க் போது ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவங்களுக்கு இது கிடைக்காம போயிடுச்சு. அதனால் அது கஷ்டமாக தான். அப்போ நான் இதுவாக இருந்திருந்ததுனால இல்லையேன்னு இருக்கு. அதுவும் இப்போ எல்லாம் தோற்றமேன்னு இருக்கும். பழைய வாழ்க்கையை நினைக்கிற போது இப்போ அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா, அதுவும் கொஞ்சம் எங்கேயோ இருந்துருக்கு. அவ்வளோதான். அதனால ரொம்ப வருஷம். சரி, உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் நடக்கும் நேரத்தில் எப்பயாவது உடம்பு சரியில்லாமல் போய் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் வரலையா? எல்லா முறையும் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நடக்கூட ஓட்டு போடும்போது சடங்குகள் கிடையாது. நான் தான் போயிட்டுருக்கேன். நான் திருத்தணிலேருந்து வந்து கூட போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். அங்கேருந்து ட்ரெயினில் வந்து அங்கேயே போட்டிருக்கேன். பெருங்கடுத்தூர்லேயும் போட்டிருக்கேன். அங்கேயும் போட்டிருக்கேன். நான் எங்கேயுமே விடலை. சண்டை பாப்பா கிடச்சிது. அப்போ உடம்பும் இதுவாக இருந்தது. ட்ரெயினில் எங்கேயோ வரத்துக்கும் எனக்கு நான் வண்டியாகவே வந்து செய்யறதுக்கும் எனக்கு அப்போ தெம்பு இருந்தது. அப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து தபால் வாக்கு நீங்கள் செலுத்துறதுக்கான உங்கள் வசதிகள் இருக்குது. முதுமை காரணமாக நீங்கள் தபால் வாக்கு செலுத்தலாம்.
ஆனாலும் நீங்க வாக்கு சாவடிக்கு வந்து தான் வாக்கு செலுத்துன்னு சொல்லியிருக்கீங்க. எதனால அது? தபால் வாக்குலாம் வரல. நான் உடம்புக்கு முடியாதனால போகணும்னு இந்த தரையை நினைக்கல. கொஞ்சம் முழுக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு இந்த இது நடக்கலை. அந்த ஆள் வச்சுருந்தான் இங்கே இது பண்ணியிருக்கேன். இப்போ ஒருனால முடியாதனால வேண்டாம்னு இருந்தேன். எங்கள் பெரிய பையன், அந்த பெரிய பையன் இருக்கானே, அவன் தான் வாமான்னு சொல்லிட்டான். வாமான்னு சொல்லிட்டோன்னா நான் புடவை கூட அப்போ கட்டுக்கல. இதெல்லாம் நான் நைட்டி தான் போட்டுட்டு போனேன். இதோடைய வான்னு சொல்லிட்டான். அப்புறம் தான் காரில் வச்சுருந்து இந்த மாதிரி கொம்பு வச்சுட்டு தான் அவ்வளோ போனேன். அங்கே வாக்குச்சாவடிக்கு போன உடனே ஒரு 2 பல்லாக்கிட்ட கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்த இது மாதிரி போட்டனால அவங்க வந்து என்னை வீல் சேரில் வச்சு வாக்கு போடுற வழியும் நான் கூடவே வந்து நாங்கள் வாக்கு போட்டுட்டு வரோம். திருப்பி இங்கே கொண்டு சௌகரியமாக விட்டாங்க. ஆனால் இந்த தர அந்த சௌகரியம் இந்த தர நான் நடந்து, அதுவும் எனக்கு முடியாது வேறு இருந்ததுனால அதில் ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு நடந்தது. ஓட்டு போடுறதுக்கு போனால் ஜனங்கள் நிறையா மக்கள் வருவாங்க, எல்லோரையும் பார்க்கலாம், நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளை பார்த்தாலும் இவ்வளோ ஜனங்கள் வந்துருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். எல்லோரும் நம்ம ஓட்டு போடுறவங்கிற ஆர்வம் வராதவங்களுக்கு கூட எல்லோரும் போட்டிருக்காங்களேன்னு பேப்பரில் வர செய்திகளை பார்த்து கூட சந்தோஷப்படுவாங்க. அதனால் ஒரு ஓட்டு போடுறது தான் அவசியம். நமக்கு நம்ம உரிமை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில், அதை நம்ம செலுத்திக்கணும். நம்மளால் கடமையை நம்ம செஞ்சுக்கணும். நம்மளால் முடியலைன்னா அது வேறு இது. அதனால் இப்போ முடியாட்டா கூட வந்து வீட்டிலே வந்து எடுத்துன்னு போகிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போட்டு அவசியம் போடணும். பேப்பர்னால் படிக்கிறதுனா கொஞ்சம் ஆசை. குழந்தைங்க படிக்க மாட்டேன், எல்லாமே பார்ப்பேன். அரசியல்னால் கொஞ்சம் பார்த்துப்பேன். பேச போடுறாதான் நான். ஏன்னா நான் என்னை கூட எல்லோரும் பரியாசம் பண்ணுவாங்க. இப்போ அரசியல் வந்து மந்திரி ஆக போகிறா, பேப்பரை பார்க்கணுங்கிறான்னு வச்சு பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், மந்திரி ஆக போகிற பேப்பர் பார்க்குறேன், பேப்பர் பார்க்கணும். கிராமத்தில் இப்போ ஜாஸ்தி யாரும் பேப்பர் வாங்க மாட்டாங்க. டீ கடையில் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, வாங்கி பார்ப்போம். அதுக்குனால அதவே என்ன சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எனக்கு எப்போவும் புக்கு படிக்கிறது, இப்போ கூட புக்கு படிக்கிறதுனா எனக்கு எத்தனை மணியாக இருந்தாலும் நான் உட்காந்து பார்த்து படிப்பேன். ரொம்ப அருமையான விஷயம் வேணும். அதனால எல்லாமே பார்ப்பேன். ஆமாம், முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் ஒன்றே பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அதனால் எனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதுனால சரி வெளியில் போய் பார்ப்பேன். வெளியில் தான் அந்த காலத்தில் அங்கே போக மாட்டோமா, இந்த மாதிரி விசேஷங்கள் இதுவாக இருந்தாலும் போகிறாப்புல போயிட்டு வாங்கினா. அதனால் ஓட்டு போடுறத கண்டிப்பாக போட்டுட்டு வந்துருக்கேன். கண்டிப்பாக தேர்தலில் ஒரு விசேஷம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுலேருந்தே உங்களோட அந்த வாக்களிப்பு புரியுது. ஆனால் கிராமத்தில் பார்த்தோம்னா அது திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அவங்க எல்லாரும் கூட்டமாக போய் அது ரொம்ப பார்க்கறதுக்கு திருவிழா. ஆமாம், அழகாக இருக்கும். எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழகாகவும் பண்ணிட்டு போவாங்க. அவங்க எல்லாம் ஏனோ தானாலும் இது மாதிரி இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி போவாங்க. அப்போ அதனால வந்து அரசு வந்து பல்வேறு வசதிகள் செஞ்சு கொடுத்தாலுமே இப்ப இருக்க வந்து இளம் தலைமுறையினர் வந்து வாக்கு செலுத்த வர்றதில்லை. நீங்க வந்து இத்தனை காலம் தொடர்ந்து வாக்கு செலுத்தி இந்த வயதிலேயே நீங்க வந்து தபால் ஓட்டு செலுத்த வாய்ப்பு இருந்தோ நீங்க வந்து ஜனநாயக கடமை ஆற்றுறீங்கன்னா உண்மையிலுமே வந்து போற்றுதலுக்குரிய ஒரு என்ன போறோமோ என்னமோ நினைச்சிருந்தேன். பையன் தான் கூட்டம், வாமா வா போலாம் தான். சரி, கண்டிப்பா. இருந்தாலும் நீங்க வந்திருக்கீங்களே, புதுமையிலேயே நீங்க வந்திருக்கீங்க, உண்மையிலுமே போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம் தான். நான் கொம்பை வச்சுருந்தான் மெதுவாக போனேன். அங்கே நல்லா சௌகரியமா போட்டு இறங்குறானுங்கன்னா இப்போ கட்டியாக பிடிச்சவங்கம்மா மேடு பள்ளமாக நானே எடுக்கனாலும் அந்த இவங்களும் கூட்டி விட்டு நல்லபடியாக இது பண்ணாங்க. அந்த இது சௌகரியம் எல்லா ஜனங்களுக்கும் செஞ்சுருக்காங்க. அது வந்து நம்ம இதுவாக இருக்கணும். போன தடையெல்லாம் கூட கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போது கூட அதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஊரில் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இங்கே இருக்கிறவரையும் இங்கேயே போட்டுருந்தாங்க. ஓகே. நீங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் யாராவது வந்து நீ இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும், நீங்க இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா, இல்ல யாருக்கு வாக்கு செலுத்துறீங்கன்னு கேட்பாங்களா? அந்த மாதிரி ஒன்றும் நம்ம இதில் இருக்கிற போது எதுக்கு இருக்குல்ல. நான் கொட்டையூரில் கூட கும்பகோணத்தில் கொட்டையூர் தான் எங்கள் அப்பா வீடு. அங்கே கூட போட்டிருக்கேன். அது எந்த வருஷம் எப்போ போட்டேங்கிறதா அதெல்லாம் ஜபம் விழ. அங்கே போய் ஒரு 8 வருஷம் இருந்தேன். அப்போ வந்து அங்கே வந்து ஓட்டு இது பண்ணேன். எங்கள் அப்பா ஸ்கூல் டீச்சர், அதனால் அங்கே இருந்தப்போ அங்கே போய் வச்சு இது பண்ணிட்டு அங்கே வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் இப்போ சரியாக ஞாபகம் உள்ள வரவில்லை. மரம் வந்து போய்ட்டு தனிக்கும் ஞாபகம் இருக்கிறதுனால சொல்கிறதுக்கு இதுவாக இருக்குது. அதனால் அதுதான் சொன்னாங்க.
கண்டிப்பா. ஆமாம் ஆமாம். நாங்கள் பிறந்த வீடு கோவில்வள்ளி. எங்கள் அம்மாவுக்கு மாமா வீட்டில் தான் எங்கள் அம்மா மாமா வீட்டில் தான் அப்பா இல்லை. அதனால் மாமா தான் வச்சுட்டு எங்களுக்கு பிரசவம் பார்த்து விட்டு இது பண்ணாங்க. அதனால் அங்கே தான் நான் வெள்ளி தெரிந்தல அங்கே நான் வெள்ளி அந்த இதில் தான் நான் பிறந்தேன். இப்போ கூட அங்கே ஒரு பல இளைஞர்கள் வந்து வாக்கு செலுத்த வர மாட்டாங்க. அதை எப்படி நீங்கள் இத்தனை வருஷம் தொடர்ந்து வாக்கு செலுத்திருக்கீங்களா? நீங்கள் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க. எல்லாரும் கண்டிப்பாக வாக்கு செலுத்தணுமா எப்படி? அம்மா வாக்கு செலுத்தினா தான் நான் ஆட்சிக்கு வருவனும். பெரும் ஆட்சியை நல்லவங்களுக்காக பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அடுத்தவங்க சொல்கிறத பிடிச்சிக்கூடாது. நமக்கு என்ன தோன்றுதோ அதை தான் நம்ம போடணும். வேறு யாருக்கும் இந்தமாரி போடக்கூடாது. நமக்கு பிடிச்சது நல்லவங்களாக சேர்ந்து நம்ம பார்க்கணும். 10 பேர் சொல்கிறத வச்சுருந்து நம்ம பார்க்க முடியாது. நமக்குன்னு ஒரு இது வச்சுருக்கணும். அதை வச்சுருந்தா சரி இவங்களுக்கு போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்றது அவங்கவுங்கள்ட்ட தன்னுடைய அறிவினால தான் செய்யணும். அடுத்தவங்க போட்டால் எதுவும் செய்யக்கூடாது. அதுதான் மெயின். நமக்கு என்ன தோன்றதோ இதை பார்க்குற இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக அமையும். கண்டிப்பாக இந்த முதுமையிலே நீங்கள் வாக்கு செலுத்துறதால இதை பார்த்துட்டு நீ 1-2 இளைஞர்கள் நம்ம வாக்கை தட்டி கடிக்காமல் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற எண்ணம் வரும்ன்றத OH குழுமம் எத்தனையோ பேருக்கு வச்சுட்டு பண்ணாலும் அவ்வளோ வயசுக்காரையாக எடுத்துருப்பாள். நாமளும் போட்டால் என்னன்னு கூட ஒரு கண்டிப்பாக நடக்கும். தோணும் நம்மளும் போட்டு தாங்க. இந்த காலத்தில் வசதி தான் வீட்டுக்கே வந்து போட்டுட்டு போகிறாய்ச்சல் போகிறாங்க. வீட்டிலே வந்து பண்ணுறாங்க. நிறையா வசதி வந்துருக்கு. இப்போ அந்த காலத்தில் வசதி இல்லாத காலங்கள் வேறு. இப்போ நிறையா வந்துருக்கு. இந்த வருஷத்துல ரொம்ப பாதியோட ஒரு ஊர் பூராவே போடாமல் இருக்காங்கன்னு பேப்பர்ல வருது. ஒரே ஊர் போகலாம் பேப்பர்ல வருது. இப்போ யாரோ ஒருத்தர் கூட ஓட்டு போட்ட மறுநாளே இறந்து விட்டாராம். பேப்பர்ல பார்த்தா வாக்கு செலுத்திட்டு வந்துட்டு மறுநாள் இறந்து விட்டாருன்னு போட்டிருந்தாங்க. அதனால போட்டிருக்காங்க. அவருக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஆசமாக சந்தோஷமாக போட்டு வருவோன்னு தான் நினச்சிட்டு பாரு. அவர் இப்போ ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருப்பாரு. பாதி பேருக்கு இந்த தர வாக்கே இல்லைன்னு ஒன்று புருஷனுக்கு இருக்கு பொண்டாட்டுக்கு இல்லை அப்படியெல்லாம் இருக்குங்கிறாங்க. பல்வேறு குளறுபடிகளும் இருக்கு. வாக்குல வந்து மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக ஏற்படுது. நம்ம வந்து உங்களை பார்த்தாது இனி சில இளைஞர்கள் வந்து வாக்கு செலுத்த முன் வருவாங்கன்னு நம்ம நம்புவோம். நன்றிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.